ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் தமிழ் பெண் வேலுநாச்சியார். இராமநாதபுரத்தில் 1730ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பிறந்தார். வாழ்வீச்சு, அம்பு விடுதல், ஈட்டி எறிதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் போன்ற கலையையும் தமிழ், ஆங்கிலம், உருது போன்ற மொழியையும் கற்றுத் தேர்ந்தவர். வேலுநாச்சியாருக்கு 16 வயதில் முத்துவடுகநாதருடன் திருமணம் நடந்தது. வேலுநாச்சியாருக்கு ஒரு மகள் பிறந்தாள். மகளின் பெயர் வெள்ளச்சி. ஆற்காடு நவாபிற்கு கப்பம் கட்டாததால் ஆங்கிலேயரும் நவாபின் படையும் இணைந்து முத்துவடுகநாதர் மீது போர் தொடுத்தனர். அந்த போரில் முத்துவடுகநாதர் உயிர் பிரிந்தது. மருது சகோதரர்களிடம் அடைக்கலம் புகுந்தார். தன் கணவனையும் நாட்டு மக்களையும் கொன்ற நவாப்பை தண்டிக்க வேண்டும் என்றும் தன் நாட்டை மீட்க வேண்டும் என்று மனதில் ஒரு கொள்கையை புகுத்தி கொண்டார். அதற்கு தக்க சமயம் வரவேண்டும் என்று காத்திருந்தார். வேலுநாச்சியார் தன் நாட்டை மீட்பதற்காக தனது படைகளை திரட்டி கொண்டு சிவகங்கைக்கு செல்லத் தொடங்கினார். வழியில் செல்லும்போது ஆங்கிலேய படைகள் செய்து வைத்திருந்த தடையை தகர்த்து சென்றது வீரமங்கை வேலுநாச்சியாரின் படைகள். வேலுநாச்சியார் மேற்கொண்ட அந்த போரில் ஆங்கிலேயர்கள் புறமுதுகிட்டு ஓடினர். இறுதியாக வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கையை மீட்டு சிவகங்கையின் அரசவையில் அரசியாக இருந்து ஆட்சி புரிந்தார்.